ஒரு ஞானி படுக்கையிலிருந்து எழுந்து ஓவென்று அழத் தொடங்கினார். சுற்றியிருந்த சீடர்கள் எல்லாம் அவரிடம், குருவே, ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் ஒரு ஞானி ஆயிற்றே, நீங்கள் போய் அழலாமா என்று கேட்டனர். அதற்கு அந்த ஞானி, இல்லை, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டேன். அதை நினைத்துத்தான் அழுதேன் என்றார். ஞானி சொன்னதை கேட்டவுடன் சுற்றியிருந்த சீடர்கள் அனைவரும் சிரித்துவிட்டனர். நீங்கள் பட்டாம்பூச்சியாக மாறியது கனவில்தானே, அதற்கு இப்பொழுது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டனர். ஞானி இப்பொழுது மெல்ல தன் சந்தேகத்தை கூறத் தொடங்கினார். நான் பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டதாக கனவு கண்டேனா, அல்லது அந்த பட்டாம்பூச்சி நானாக மாறிவிட்டதாக கனவு கொண்டிருக்கிறதா? எது கனவு, எது நினைவு என்று ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. அதனால்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஞானி சொன்னதை கேட்டு முன்பு சிரித்து கொண்டிருந்த சீடர்கள் இப்பொழுது சிரிப்பை நிறுத்திவிட்டு ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டனர். அதாவது, நாம் இப்போது வாழ்வது வாழ்வா அல்லது கனவா என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டனர். ஒரே ஒரு சின்ன கனவுதான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஞான விளக்கத்தை கொடுத்து விட்டது பார்த்தீர்களா? அதே மாதிரிதான் சில சமயங்களில் தத்ரூபமான கற்பனைகளும் கூட நினைத்து பார்க்க முடியாத பல பலன்களை தந்துவிடும். நம் வாழ்க்கையே கற்பனைதான், கனவுதான், அதை தவிர வேறொன்றும் இல்லை. கற்பனையை மரியாதை குறைவாக நினைக்காதீர்கள். சமஸ்கிருதத்தில் கல்பனா என்றும் பாவனா என்றும் 2 வார்த்தைகள் உண்டு. கல்பனா கற்பனை, பாவனா பாவனை. இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக பாவிப்பது கற்பனை. இருக்கின்ற ஒன்றை டியூன் செய்து பார்ப்பது பாவனை. கற்பனை என்பது நடத்தி பார்க்கக்கூடியது, பாவனை என்பது நடத்தி பார்ப்பது. கற்பனையில் சக்தி விரயமாகிறது, பாவனையில் சக்தி அதிகரிக்கிறது. பாவனையில் அற்புதமான சக்தி உண்டு, பல விஷயங்களை அது உறுதி செய்யும். எனவே அதை கற்பனை என்று ஒதுக்காமல் இருங்கள்.